ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது மாதத்தினுடைய முதல் வார ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அங்கே கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சுட்டி காட்டும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரோ உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, அவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல, அவர் மனசு மாற்றுகிறவர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாத இருக்கிறவர் அல்ல, அவர் சொன்னா நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். அதனாலதான் சங்கீதத்தில் நாம் படித்தோம், அவருடைய வார்த்தை சுத்தமான வெள்ளி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு சமமா இருக்கிறது. அவ்வளோ கிளியரா, அவ்வளோ சுத்தமானதாய், அவ்வளோ தெளிவுள்ளதாய். இன்னைக்கு மனுஷருடைய வார்த்தைகள் பல வகையில வரும். அந்த வார்த்தை நம்மளை வேதனைப்படுத்தும், அந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்தும், அந்த வார்த்தை நம்மளை குற்றப்படுத்தும், அந்த வார்த்தை நம்மளை நிந்திக்க வைக்கும், அந்த வார்த்தை நம்மளை தலகுனிய வைக்கும், அந்த வார்த்தை நம்மளை தூஷிக்க வைக்கும். பல வகையான வார்த்தைகள் நமக்கு எதிராக விழுந்து கொண்டிருக்கிறது எங்க பூலோகத்தில். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வருகிறது. ஏனென்று சொன்னால், அவர் உண்மையுள்ள தேவன். நம்மளை ஸ்திரப்படுத்தி, அவர் நம்மை நிலைப்படுத்தி, அவர் நம்மளை தைரியப்படுத்தி இந்த பூமியில நிற்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில், இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிற காரியம், உண்மையுள்ள தேவன் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். உண்மையுள்ள தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவார். நம்மளை ஸ்திரப்படுத்துவார்னா நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவார், நம்மளை இன்னும் நிலைநாட்டுவார், இன்னும் நம்மளை உறுதியாக நம்மளை வழி நடத்துவார். ஆண்டு சித்தமான வருகிற நாட்களில் தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் அவர் நமக்கு Lord is faithful shall establish, நம்மளை ஸ்திரப்படுத்தி விரிவாக்குகிறவராய் இருக்கிறவர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13. எதுல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எதெல்லாம் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்து அந்த ஜனங்களை வழி நடத்தினார், இல்லையா அவர் விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு எதை செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமே. நமக்கு வருகிற சோதனை இல்லாமல் வேற ஒரு சோதனையோ அவர் என்ன பண்றது இல்லையா, அனுமதிக்கிறதில்ல. அது மாத்திரம் இல்ல, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் ஒரு நாளும் அவர் கொடுப்பதில்லை. பிசாசுகிட்ட அவர் இடம் கொடுப்பதில்லை, சூழ்நிலைக்கு இடம் கொடுப்பதில்லை. இவங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான்ப்பா, இவங்க தாங்கக்கூடிய பலன் இவ்வளவுதான், இதுக்கு மேல போச்சுன்னா இவங்க தாங்க மாட்டாங்க, அதனால போதும், லிமிட்டா. ஆண்டவர் பாருங்க, இந்த சோதனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், அழுகை வந்தாலும், இவ்வளவுதான் இவங்க அழுக முடியும், இவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட முடியும், இவ்வளவுதான். அப்ப நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ இது ரொம்ப கொடுமையா இருக்கு. உங்களுக்கு தாங்கிறது அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரியும். இப்போ ஒரு பிள்ளையோ ஒரு குழந்தையோ ஒரு காரியத்தை செய்ய சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு செய்ய முடியக்கூடிய திறனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ ஓசனா இருக்கானா, ஓசனா தூக்கிட்டு வர்றதுக்கு தகுந்தது போல அந்த வாட்டர் பாட்டில் தூக்கு ஓசனா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவா, ஈஸியா. ஆமா, இதே அங்க ஒரு 25 லிட்டர் கேன் இருக்கு, ஓசனா தூக்கிட்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவா, அவ என்ன பண்ணுவா, மேலே கீழையும் பாப்பா. அது சொன்னதுக்காகவா அது என்ன பண்ணுவா, அதுவும் நான் சொன்னா இல்லை பெரியவங்க இவங்களாம் சொன்னாங்கன்னா போய் அசைச்சாது பாப்பா. இதே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னா கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா, ஏன் சக்தி என்ன, அது கேன் இருக்கிற சைஸ் என்ன, இதை நான் தூக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்ணும், வார்த்தை வரும். இதே பெரியவங்க இல்லைனா இல்லை அவரு இப்போ அவங்கள சொந்தக்காரங்க நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிறாங்களே, அவங்க சொன்னதுக்காகவாது என்ன பண்ணுவா, அவன் முயற்சி எடுக்கிறப்ப நம்ம வேணாம் பாப்பா விட்டுரு, உன்னால முடியாது,
அதே மாதிரி தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இவ்வளோ கெப்பாசிட்டி, இதுதான் இவங்களால் தூக்க முடியும், இவ்வளோ பாரம், இவ்வளோ சுமை, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ அழுகை, இவ்வளோ நிந்தை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் கொடுப்பதற்கு அவரே அனுமதிக்க மாட்டார். நாம விரும்பினாலும் நாம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவர் அனுமதிக்க மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்குவதற்க சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான என்ன பண்ணுகிறாரா, ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு வழியையும் உங்களுக்கு எனக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். புறஜாதிகளுக்கு அது கிடையாது. புறஜாதிகளுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. அவங்க தற்கொலை பண்ணுகிற நோக்கம் அதுதான். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் என் வாழ்க்கையில மாற்றுவார், எல்லா சூழ்நிலைகளையும் தீர்ப்பார் என்கிற விசுவாசம் குறைந்து போகும் பொழுதுதான் அந்த எண்ணம் பிசாசு கொடுத்து அவங்க வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல வாலிபர் பார்த்தீங்கன்னா 26 வயசு தான் ஆகுது. ஆனா திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க. இன்பா கூட தான் முதல் பிள்ளை படிக்கிறார். இன்பா கூட தான் முதல் பிள்ளை. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சண்டை வந்து அந்த பிள்ளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க அப்பா வீட்டில் போய் அது உட்கார்ந்தனால இவரும் கூப்பிட்டு பார்த்துருக்குறான், வரல. அவங்க அப்பாட்ட அந்த மாமனார்ட்டையும் கூப்பிட்டு பேசணும், இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னா அந்த அப்பா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சரிப்பா இரு நான் வந்துடுறேன், கொஞ்சம் பொறுமையாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு அவன் கூப்பிட்டான். மணி 12 மணிக்கு கூப்பிட்டான். அவர் வருவதற்கு காலதாமதமான அடுத்த நிமிஷத்தில் அவன் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா செல்ஃபோனில் வீடியோ எடுத்து, என் வாழ்க்கையில் பயங்கரமான விரக்தி, மனைவி எங்கூட சண்டை போட்டுட்டா, ஒரு மனம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அதனால் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அங்கே வீட்டில் சின்ன ஒரு கயிறு போட்டு தொங்கிட்டான். ஒரு செகண்ட்ல யோசிக்கல. 2 குழந்தைங்க, அந்த மனைவியும் நல்ல இளம் வயசு, அந்த பையனுக்கு 26, அவளுக்கு 25. இப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்ல போனோம்னா ஊழியக்காரங்க குடும்பம். இப்போ பிசாசு பாருங்க எப்படி உள்ள நுழைந்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து இன்றைக்கு அந்த ஜீவியம் இல்லை, அந்த ஆத்மா நரகத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இதே கட்டத்தில் நாமும் இருந்திருப்போம். இதே பிரச்சனை, இதே போராட்டம், இதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதே சண்டை சச்சரவு. ஆனா கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு சகாயராக இருந்தார். பிசாசுக்கு இடம் கொடுக்காம, சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம அதை எதிர்கொள்வதற்கு அது கஷ்டம்தான். ஏளனம், துக்கம், பாடு, வார்த்தைகள், பலவிதமான உபத்திரங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் கஷ்டம்தான், சுமக்க முடியலதான். ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் அவர் ஒன்று பண்ணார். இன்னும் எதெல்லாம் உண்மையா இருக்கு? 1 தெசலோனிக்கேர்ல பாருங்க. 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பார்த்தீங்கன்னா எதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார்? சோதனையிலே உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இப்போ 2வது அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே கொரிந்தியர் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றானா, அவருடைய தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் சேருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் அவர் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்னொன்னு, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அங்கே அழகா சொல்லுன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்னன்னா அழைப்பிலே உறுதியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அவர் தெரிந்தெடுக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை அழைத்து அவருடைய மேன்மையை அனுபவிக்கும்படியாக அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது தீமைக்காய் அல்ல, அது நன்மைக்கேதுவாய் ஆண்டவர் முடிய பண்ணுகிறவர். அவர் சகலமும் நன்மைக்கேதுவாய் அவர் முடிய பண்ணுகிறவர், சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் மாற பண்ணுகிறவர். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, உங்களையும் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்ததின் நோக்கம் அழிந்து போவதற்காய் அல்ல, அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்வது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை, ஆமா, எவர்களை முன் குறிச்சிருக்கிறாரோ, எவர்களை செலக்ட் பண்ணிருக்கிறாரோ அவர்களை அழைக்கிறாரு. எவர்களை அழைத்தாரோ அவர்களை யாராய் மாற்றிருக்கிறாரா? நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ
அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அல்லாத அழைப்பு. உங்களை அழைச்சிட்டு பாதியில விட்டுட்டு போகிறது நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் இல்லை. உங்களை பெயர் சொல்லி அழைச்சிட்டார்னா அவர் முடிவு வரையும் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை தெரிந்தெடுத்தது உண்மை என்றால் அவர் கடைசி வரையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கஷ்டங்கள், பாடுகள், ஏளனங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா உண்மையுள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்னும் 2வது மாதத்தில் நுழைந்திருக்கிற கர்த்தர் நம்மை அவர் நம்முடைய நிலைநாட்ட அவர் போதுமா. அழைப்புல உண்மை உள்ளவர், அழைப்புல உண்மை உள்ளவர். 3வது உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம். 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 7:9 பார்க்கிறோம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. 7:9 ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூறு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை, உடன்படிக்கை என்று சொன்னா கவனன்ட். கவனன்ட் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிற. அப்ப நீங்களும் நானும் நீங்களும் திருச்சபையும் பரலோகமும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறது. உங்க குடும்பமும் பரலோகமும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறது. நீங்களும் இயேசுவும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்கள். என்றைக்கும் அவர் உங்களை கைவிடுவ போவதே இல்லை, என்றைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தபடினாலே நான் உண்மையுள்ளவர் என்று நீ அறிந்து கொள்ள போகிறா. நான் இந்த ஸ்தலங்களிலே நீ இருக்கிற ஸ்தலங்களிலே உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன். ஆமென். அவர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்றவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விஷயம், அந்த வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்வோமா? எல்லாம் அந்த வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்வோம். யார் யார் கையில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அந்த வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளும். வாக்குத்தத்தம் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? வாக்குத்தத்தம் வாங்காத இருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா வாங்கிக்கிங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி, அதுதான் உங்களோட செய்த ஒரு கவனன்ட். பாருங்க, இப்போ இந்த கவனன்ட், இந்த ஒப்பந்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அந்த ஒப்பந்தம் அது என்ன பண்ணுவான்? ரினிவல் ஆகும். அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ஒப்பந்தம் உங்களை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கும். அந்த ஒப்பந்தம் உங்களை ஒரு மகிழ்ச்சி ஆக்கும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர். உடன்படிக்கையை கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினவர். அன்றைக்கு அந்த மனுஷ ஜனங்களை அங்க ஆண்டவர் அழித்தார், தண்ணீரினால் அழித்தார். அப்புறம் நோவாவை ஆண்டவர் காப்பாற்றி அங்க தேசத்துல கால் வைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு வானவில்லை உண்டாக்கி அதுல அவர் உடன்படிக்கை செய்தாராம். இந்த வானவில் உனக்கும் எனக்கும் சாட்சியா இருக்கட்டும், இனிமேல் மனுஷனை இந்த தண்ணினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தவர். ஆமே. இன்றைக்கு பல நேரங்களில் விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க, எதற்கு இந்த வானவில் வந்துச்சு, ஏன் இந்த கலர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த விஞ்ஞானிகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நாளில் நோவாவின் நாட்களிலே கர்த்தர் இனி மனிதனை அழிப்பதில்லை என்று சொல்லி அவனோடு செய்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் தான் இந்த வானவில். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு உடன்படிக்கையை சொல்ல போகிறார். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை, என் வார்த்தையில நான் உண்மையில இருக்கிறேன். உன்னை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன், உன்னை நான் நிலைநாட்ட போகிறேன், உன்னை நான் வாழ வைக்க போகிறேன், உன்னை நான் நடத்த போகிறேன். மிக ஆச்சரியமான பாதையில் உன்னை நான் கொண்டு போக போகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி, இயேசுவே இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் ஒரு உடன்படிக்கையா இருக்கட்டும், நீ கொடுத்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நீரை பூர்த்தி செய்வீராக. இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்கிற வார்த்தையும் எங்களுக்கு ஆண்டவரே ஊர்ஜிதப்படுத்துவீராக. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் எதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார்? எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. சோதனையிலே உண்மை உள்ளவர், அழைப்பிலே உண்மை உள்ளவர், உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர். இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர்
உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. அதனாலதான் பக்தன் இப்படியாய் சொல்லி பாடுகிறார், காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சொல்லுவோம், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், அழைப்புல உண்மையுள்ளவர், உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவது அவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. பாருங்க, அப்போ சோதனையை அவர் தான் கொடுக்கிறாரு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் அவர் தான் வழியை கொடுக்கிறாரு. உபத்திரவம், வேதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், சஞ்சலங்கள், அவமானங்கள், தோல்விகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் ஒரு வழியை கொடுக்கிற தெய்வம் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம். முடிஞ்சு போச்சுன்னு அல்ல, அவ்வளவுதான், அடைச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இது ஒளிஞ்சு போச்சு, அப்படி அல்ல, ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவர் நமக்காக இருக்கிறார். இந்த 2வது மாதத்துல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வலுவிழந்து போயிருக்கிற நமக்கு அவர் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார், நிலைநாட்டுகிற தெய்வமா இருக்கிறார். நம்மளை மீண்டும் தளர்க்க செய்ய, நம்மளை மீண்டும் கால் ஊன்ற செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க, அப்போ எதெல்லாம் ஒரு உண்மையுள்ளவர்னு சொல்லி பார்த்தோம். இந்த வேத புஸ்தகத்தில் பல மனிதர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், பல மனிதர்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அதுல இன்றைக்கு ஒரே ஒரு நபரை குறித்து மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரே ஒரு அந்த மனுஷி யாரு? ஏன்னா லேடிஸ்னுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கனால லேடிஸை பற்றி என்ன பண்ணுவோம் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி என்னப்பா வசனம் எல்லாம் கொடுத்துருங்க, வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருங்க. ஜோஷுவா எங்க போனா? சர்ச்சுக்குள்ள உட்காரணும். இப்படி அன்னைக்கு ஜோஷுவா ஆலயத்தை விட்டு பிரியாம இருந்தா, இந்த ஜோஷுவா ஆலயத்துக்கு வெளியிலே இருக்கிற. ஓகே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
சேதமாகாதிருந்தால் பாருங்கப்போ இந்த பூமியில பல வகையான சேதங்கள் உண்டு, பல வகையான அழிவுகள் உண்டு, பல வகையான உபத்திரங்கள் உண்டு, பல வகையான நிந்தைகள் உண்டு, பல வகையான வாதைகள் உண்டு, பல வகையான கொள்ளை நோய்கள் உண்டு. இப்படிப்பட்ட தேசத்துல தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க சொல்லுகிறது விசுவாசத்தினாலே சமாதானத்தோடு அவள் கீழ்ப்படிந்தவளாய் இருந்தபடினாலே என்ன பண்ணார்களாம்? கீழ்ப்படியாதவர்களோடு என்ன பண்ணல? இன்னைக்கு நம்பாதவர்களோட ஆண்டவர் உங்களை இணையும் விட மாட்டாரு, கீழ்ப்படியாதவர்களோடு ஆண்டவர் உங்களை இணையும் சேர்க்க மாட்டாரு, அதே போல முறுமுறுப்பவர்களோடு ஆண்டவர் உங்களை இணையும் சேர்த்து அவர் அழிக்க மாட்டாரு, அதே போல குறை சொல்வர்களோடு ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தாலும் நம்மளை விசேஷ விதமாய் ஆண்டவர் நம்மளை உங்களை இணையை பாதுகாக்கிறவர். ஒரு சேதமும் நம்மளை அணுகாது. ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, இப்ப இவளுடைய பேக்ரவுண்டை குறித்து பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ அவளுடைய வாழ்க்கை வரலாறு, அவளுடைய பின்னணியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நம்ம பார்க்க போறோம். போடுங்க. ரகசியமாக வேவு பார்த்துவிட்டு வரும்படி அனுப்பினார். அவர்களும் போனார்கள். அங்கே அவர்கள் ராகாப் என்னும் பெயர் கொண்ட ஒரு வேசின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இவர்கள் இங்கே வந்ததும் ராத்திரி நேரத்தில் ராகாப் வீட்டில் தங்கின விஷயமும் எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அதனால் எரிகோவின் ராஜா ராகாப் வீட்டிற்கு ஆளை அனுப்பினார். அவர்களும் எரிகோவின் ராஜா சொல்லி அனுப்பினபடியே ராகாப்பின் இடத்தில் வந்து அவளிடம், உன்னோட வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டுட்டு வா, அவர் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்திருக்காங்கன்னு சொன்னார்கள். அதற்கு ராகாப் அவர்களை பார்த்து, நீங்க சொல்றது உண்மைதான், என்கிட்ட 2 மனுஷர்கள் வந்திருந்தாங்க, ஆனா அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இருட்டுற நேரத்துல நான் வாசலை அடைக்கிற சமயத்துல அந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்களோ எனக்கு தெரியாது. அவங்களை சீக்கிரமா போய் தேடுங்க, நீங்க அவங்களை சீக்கிரமாவே பிடிச்சிடலாம்னு சொன்னான். அவர்களும் அந்த 2 பேரை தேடுறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போனாங்க. அவர்கள் கிளம்பின உடனே வாசல் அடைக்கப்பட்டது. இந்த 2 பேரை தேடி வந்த ராஜாவோட ஆட்கள் அவர்களை தேடுறதுக்காக யோர்தானுக்கு போகிற வழியில் இருக்கிற துறைகள் வரைக்கும் தேடி போனார்கள். அவர்கள் வந்து ராகாப்பினிடத்தில் விசாரிக்கும் போது ராகாப் அந்த 2 பேரையும் ஒழித்து வைத்திருந்தாள். அவ எங்க ஒழித்து வைத்திருந்தா தெரியுமா? அவள் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு மேல ஏற வச்சு வீட்டுக்கு மேலே பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே அவர்களை மறைத்து வைத்திருந்தாள். ராகாப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி முன்னமே நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று அவள் விசுவாசித்திருந்தாள். அந்த 2 பேரும் படுத்துக் கொள்வதற்கு முன்னாடி ராகாப் வீட்டுக்கு மேல ஏறி அவங்க கிட்ட போய், கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தாருனோ, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதுனோ, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டுமல்ல, நீங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது, அப்புறம் நீங்க யோர்தானுக்கு அந்த சைடு எரிகோவோட 2 ராஜாக்களுக்கு நீங்க பண்ணினதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் நாங்க கேள்விப்படும் போதே எங்களோட இருதயம் கரைந்து போயிடுச்சு. உங்களால எங்க எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. உங்களோட தேவனாகிய கர்த்தர் தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப நான் அந்த ராஜாக்களோட ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி உங்களுக்கு தயவு பண்ணினேல, அதே மாதிரி நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு பண்ணுவேன்னு எனக்கு உங்க கர்த்தரின் பேரில் சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாள். நீங்க என்னோட அம்மா அப்பா என்னோட சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு ஒரு நிச்சயமான அடையாளத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த 2 பேரும் அவளை நோக்கி, எங்கள் ஜீவன் தான் உங்க ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் இந்த காரியத்தை வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்க உங்களுக்கு தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்று சொன்னார்கள். ராகாப்புடைய வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் அலங்கத்திலே குடியிருந்தாள். அப்பொழுது ராகாப் அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அப்பொழுது அவள் அந்த 2 பேரையும் பார்த்து, உங்களை தேடி வந்தவங்க உங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா நீங்க மலைக்கு போயிருங்க, அவங்க திரும்பி வர வரைக்கும் அங்கேயே 3 நாள் ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியிலே போங்கன்னு சொன்னாள். அப்பொழுது அந்த 2 பேரும் ராகாப்பை பார்த்து, நாங்க தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு கயிற்றை எங்களுக்கு இறக்கி விட்டு இந்த ஜன்னலிலே கட்டி வை, உன்னோட அம்மா அப்பா சகோதரர்கள்
சொல்வார்கள், இப்படி உன் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் உன்னிடத்தில் உன்னுடைய வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லனா நீங்க எங்க கையில இருந்து வாங்கின ஆணைக்கு நாங்க நீங்களா இருப்போம். எவனாவது உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டு போனால் அவனுடைய ரத்த பலி அவன் தலையின் மேலே இருக்கும். எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது. ஒருவேளை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலேயாவது கை போடப்பட்டால் அவனோட ரத்த பலி எங்க தலையின் மேலே இருக்கும். நீ எங்களை பத்தின விஷயங்கள் வெளியே சொன்னா நீ எங்க கையில இருந்து வாங்கின ஆணைக்கு நாங்க நீங்களா இருப்போம் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீங்க சொன்னபடியே ஆகட்டும்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்களும் அங்கிருந்து போய்விட்டார்கள். பின்பு அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த சிவப்பு கயிற்றை அந்த ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அந்த 2 மனுஷரும் மலையில் போய் அவர்கள் தேடினவர்கள் திரும்பி போற வரைக்கும் 3 நாள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அவர்களை தேடினவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். 3 நாளைக்கு பிறகு அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து யோசுவா கிட்ட வந்தார்கள். யோசுவா கிட்ட அங்கே அவர்களுக்கு நடந்த எல்லாவற்றையும் யோசுவாவுக்கு தெரியப்படுத்தினார்கள். கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்றும் தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்றும் யோசுவாவிடம் சொன்னார்கள். ஆமென். இனி அடுத்து என்ன நடந்தது என்பதை தெரிந்து இங்கே நீங்க பார்த்த ஒரு காட்சி என்னன்னா, இந்த ராகாப்பை குறித்து தானே. இங்கே விசுவாசத்தினால ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று வாசித்தோம். நிச்சயமாகவே இந்த ராகாப்பை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருந்து அவளை எப்படி ஸ்திரப்படுத்தினார், என்னென்ன காரியங்கள் அவளை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ராகாப் என்றாலே விசாலமானது என்று அர்த்தமா. ராகாப் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா விசாலமானது, விசாலமானது. இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, கானானிய ஒரு பெண். ஆனா இவ கானானிய பெண்ணா இருந்தாலும் எரிகோல அவ குடியிருக்கிறா. இப்ப இருக்க வேண்டிய இடத்துல அவ இல்லாம அவ வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தேவனுடைய கோபாக்கினியே அந்த தேசத்தின் மேல வருகிறது. ஆனா இப்போ நடந்தது என்னன்னா, அதைத்தான் நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த ராகாப்பினுடைய பின்னணியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு அங்க வருகிறது. அந்த வரலாறுல 3 பெண்மணிகளுக்கு பேரை அங்க சுட்டி காட்டுகிறது. அதுல ஒரு பெண்மணியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராகாப் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சல்மோன் போவாசை அங்கே பெற்றானா, ராகாப் இடத்திலே என்ன பண்ணானா பெற்றான். இங்க இந்த வேத புத்தகத்துல இந்த ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுனுடைய பிறப்பினுடைய ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணானா, குமாரனாகிய தாவீது, ஆபிரகாம் என்ன பெற்றானா, ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படி ஆண்களுடைய பெயர் லிஸ்ட் தான் வரும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படிதான் பெற்றெடுக்கிறது பெண்கள். ஆனா பெயர் யாரு? ஆமா, இப்படி நினைப்பாங்க இல்லையா, 10 மாசம் சுமக்கிறோம் நாங்க, ஆனா பேர் மட்டும் என்னது அப்படின்னு சொல்றது மாதிரி இப்போ பைபிள் என்ன பண்ணியிருக்குது, அதுதான் சொல்லியிருக்குது. என்னன்னா ஆபிரகாம் பெற்றான். ஆபிரகாமா பெற்றான்? இல்லை, சாரா தான் பெற்றான். ஆனால் தகப்பனுடைய பெயரை சொல்லுது. ஆனால் 3 இடத்துல மட்டும், 3 வசனத்தில் மட்டும் பெண்களை குறித்து அங்கே சொல்லுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தாமார் அப்படிங்கிற ஒரு பெண்ணு, 3ஆம் வசனம் யூதா, வாரேசை, தாமாரத்தில் பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய பேர் தாமார். யார் அப்படின்னா அவளும் நிந்திக்கப்பட்டவள், அவமதிக்கப்பட்டவள். பாருங்க, அப்போ அங்க ஒரு பெரிய ஒரு பொல்லாப்பு நேரிடப்பட்டது. ஊரே அங்க வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த இடத்துல அவள் குற்றப்படுத்தப்பட்டவளாக இருக்கிறா. ஆனா அதை சரியா யூதா புரிந்ததுனால இந்த குற்றத்திற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவளை மறுபடியும் இவள் சுத்தமானவள், இவள் உண்மையுள்ளவள், இவள் நேர்த்தியுள்ளவள், இவள் ஒழுக்கமுள்ளவள் என்று அவனே சர்டிபிகேட் கொடுத்து மறுபடியும் தாமாரை அவன் சேர்த்து கொள்கிறான். இப்போ தாமார் உலக பிரகாரமாக அவமதிக்கப்பட்டவள், நிந்திக்கப்பட்டவள், தூஷிக்கப்பட்டவள், ஏளனப்படுத்தப்பட்டவள். அவளை கர்த்தர் என்ன பண்றாரா, இந்த வேத புத்தகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறுல அங்க பதிக்கிறார். அதே போல ரூத் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனை இழந்து அவளுடைய இஷ்டத்துக்கு அவ போகல. மாமியார் அவளுக்கு கொடுத்துட்டா, ஃப்ரீடம் கொடுத்துட்டா. நீ உன் இடத்துக்கு போ, உன் இடத்துக்கு போ, உன்னுடைய தகப்பன் வீட்டில் போய் சரி நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ விடுதலை பத்திரம் கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுல மூத்தவ போயிட்டா, மூத்தவ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டா, நான் போறேன்னு சொல்லி போயிட்டா. ஆனா இளையவ யாரு, ரூத்து, அவ சொல்றா, இல்ல உம்முடைய தெய்வம் தான்
என்னுடைய தேவன். நீர் இருக்கிற இடம் தான் நானும் இருப்பேன். நீர் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுவேன், பின்பற்றுவேன். ஏன்னா உறவுன்னு ஒன்று ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக நான் இப்ப பாதியில விட்டுட்டு போறது அல்ல, நான் கடைசி வரையும் வருவேன்னு சொல்லி அவளும் வந்து இருக்கிறார். 2 விதவைகளும் வந்து அந்த தேசத்துல இருக்கிறார்கள். பல கஷ்டம், பல பாடு, பல உபத்திரம் அங்க இல்ல. ஏழ்மை, தவிப்பு, கஷ்டம், நிந்தை, அவமானம், இன்னொன்னு வயது, இளமை, அங்க எமோஷனல், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அவ அதெல்லாம் சகித்து கொண்டு எனக்கு ஒரு வழி பிறக்கும். ஏனென்றால் என் தெய்வம் சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, என் மாமியார், நான் நம்பி வந்த மாமியாருடைய தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது என்று சொல்லி அவளையே உறுதியாய் பிடித்துக் கொண்டபடினாலே அங்க சொல்லுகிறது ரூத் புஸ்தகத்துல, உன்னதமானவருடைய செட்டையின் மறைவிலே தஞ்சம் புகுந்த அவர்களுக்கு என்ன வந்துச்சா, நிறைவான பலன் வந்தது. ஆமே. இப்ப இந்த 3 லேடிஸ்மே இந்த ராகாப்பும் பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல பாத்தீங்களா, அவள் இப்ப படத்திலேயே இப்படி இருக்கிறா, நேரில் பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அந்த தேசம் முழுசும் அந்த அவர்கள் இதை வந்து ஒரு பிசினஸா வச்சிருந்தாங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலா வச்சிருந்தாங்க. இதை செய்யணும், இது வந்து ஒரு தெய்வத்திற்கு நன்றி பலியாய், நன்றி கடனாய் செலுத்துகிற ஒரு தொழிலா அந்த நாட்களில் இதை வச்சிருந்தாங்களாம். விபச்சாரம் அது வந்து அவங்க தெய்வத்திற்கு வந்து படைசாற்றுகிற ஒரு பலி அப்படின்னு சொல்லி, அதனால ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்களை அவங்க நியமிச்சிருவாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட இவதான் ராகாப். அப்போ அவ ஜனங்களை சந்தோஷப்படுத்தி அவளுடைய வாழ்க்கையை அவ ஓட்டிட்டு இருந்தா. ஆனாலும் அதன் நடுவில் அந்த கஷ்டத்துல, அந்த பாடுல, அந்த பாவத்துல, அந்த அக்கிரமத்திலையும் அவன் நினைச்சிருக்கிறா, அங்க இஸ்ரவேலினுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த தெய்வம் பல நன்மைகளை செய்கிற தெய்வம் என்று அவள் அறிந்தபடினாலதான் இந்த வேவுகாரர்கள் போகும் பொழுது அவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். மூன்று சகோதரிகள், 3 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலையும் பல உபத்திரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடல. அவர்கள் இயேசுனுடைய வரலாறினுடைய புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இன்றைக்கு நீங்க இந்த பூமியில பல உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், தோல்விகள், தலகுனிவுகள், இன்னும் பல ஏளனங்கள் நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க பேரை அவர் முன் குறிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்க பேரை நிலைநாட்ட போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடல. மனுஷர்கள் நோகடிக்கிறது போல வார்த்தையினால் உங்களை நோகடிக்க மாட்டார். அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யோசுவால 2ஆம் அதிகாரம் அங்கே சம்பவம் இப்படியா சொல்கிறது. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு இவளுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது, ராகாப்புனுடைய அறிக்கை. இவள் அங்க எரிகோ பட்டணத்துல இருக்கிறா. அங்க வசனம் சொல்கிறது, எரிகோ அடைக்கப்பட்டதா இருக்கிறது, யாரும் உள்ள போக முடியாது, உள்ள இருக்கிறவர்கள் வெளியில வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எரிகோ, ஒரு கோட்டை. ஆனா அந்த கோட்டை, அந்த தேசத்துல என்ன பண்ணுறான்னா, இவள் அறிந்திருக்கிற ஒரு காரியம், இருக்கிற காரியம் என்னன்னு அவளுடைய அறிக்கையிலிருந்து, அவளுடைய ஸ்டேட்மென்ட்ல இருந்து நாம் புரிந்து கொள்ள போறோம். 9வது வசனத்திலிருந்து சொல்லுவோம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று திகில் பிடித்திருக்கிறது. பாருங்க, அப்போ இன்னும் தேசத்தை பிடிக்கல, இன்னும் தேசத்தை வசப்படுத்தல, தேசத்தை மேற்கொள்ளல. ஆனா இந்த ராகாப்புனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, விசுவாச அறிக்கை பண்றா. இன்னைக்கும் 2வது மாதத்துல வந்திருக்கிற நமக்கும் கர்த்தர் உரைக்கிற காரியம் என்னன்னா, நான் உண்மை உள்ளவர், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நான் உங்களை வலுவடைய செய்வதில்லை, நான் உங்களை வெக்கப்பட விடுவதில்லை, நான் உங்களை அவமானப்படுத்த விடுவதில்லை, நான் உங்களை சுகமாக்க வல்லவர், நான் உங்களை விடுவிக்க வல்லவர், நான் உங்களை ரட்சிக்க வல்லவர், நான் உங்களை போஷிக்க வல்லவர், நானே உங்களை தூக்கி சுமக்க வல்லவர். ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க அந்த அறிக்கையை நாம பண்ணணும். வந்தா நான் அறிக்கை பண்றேன், கிடைச்சா நான் சாட்சி சொல்றேன், மாறுனா நான் ஆண்டவருக்காய் வாழ்றேன், அதல்ல. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் இயேசுவுக்காக நான் நிற்பேன்.
இந்த ராகா பார்த்தீங்கன்னா அவ அறிக்கை பண்றா, இவளுடைய தொழில் மோசமான ஒரு தொழில் தான், இவளுடைய சூழ்நிலைகள் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் தான், இவ அந்த பட்டணத்தில் அழிக்கப்படுகிற பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கிறா, எதிரான ஒரு சூழ்நிலை தான் இவள் இருக்கிறா. ஆனாலும் இவ சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று நான் என்ன பண்ணுகிறேன், அறிந்திருக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு திகில் வந்திருக்கிறது. இவளுடைய அறிக்கை இன்றைக்கு நாம் விசுவாச அறிக்கை பண்ணணும், விசுவாச பிரமாணம். ஆண்டவர் சித்தமான வரக்கூடிய மாதங்களில் ஒவ்வொரு வாரமும் நாம் விசுவாச அறிக்கை பண்ணுவோம். விசுவாச பிரமாணம் ஒவ்வொரு திருச்சபையில் இருக்குது. விசுவாச பிரமாணம், விசுவாச அறிக்கை. ட்ரெடிஷனல் சர்ச்சில் அது ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு விசுவாசம் ஜபமா ஏதோ ஒரு ஜபம் பண்ணுவாங்க. அந்த ஆராதனையில் விசுவாச ஜபம். நம்ம விசுவாச பிரமாணம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எடுப்போம். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். அதன்படியாக ஆண்டவர் நம்மளை வழிநடத்த போதுமான. அப்போது இன்னைக்கு கடினமான ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருந்தாலும் எனக்காக யாவையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். என் தேவன் என் சார்பாக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் யோசனையில பெரியவராய் இருக்கிறார். அவர் என்னை குணமாக்க முடியும். அவரே எனக்கு பரிகாரியா இருக்கிறார். நான் சுகமானே, நான் பலனடைந்தே, நான் வலுவடைந்தே, நான் நிச்சயமாக சுகதேகியா இருப்பேன். அவர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணா ஒரு நாளும் நான் தலைகுனிந்து போவதில்லை என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் நிச்சயமாகவே என் தேவனை நான் காண்பேன். அப்படி நான் ஒவ்வொரு முறையும் நான் விசுவாச அறிக்கை பண்ண ஏன்னா என்ன சொல்லுகிறது, வாய் அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, சகலமும் வாயில என்ன பண்ணுதான், என்னது அந்த வசனம் அழகா சொல்லும், நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில். இன்னொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சொல்லும் பொழுது, நன்மையும் தீமையும் நான் வச்சிருக்கிறேன், நீ எதை அறிக்கை பண்றியோ அது உன்னை தேடி வரும். இன்னைக்கு நான் இப்படிதான் இருக்கிறேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் அனுபவிப்பேன் அப்படின்னா அப்படியே வரும். ஆனா நான் சுகதேகியாக, நான் நன்மையாக, நான் ஆசீர்வாதமாக, ஒரு குறை இல்லாம இயேசுக்கா நான் வாழ்வே அப்படி நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறவா இருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமே, அன்றைக்கு சொன்ன வார்த்தையை வைத்துதான் பிசாசு மரித்த சடலத்தை அவன் அபகரிக்க வந்து நிற்கிறான். தூதன் ஒரு பக்கம் நிற்கிறான், பிசாசு ஒரு பக்கம் வந்து நிற்கிறான். ஏன்னு கேட்டா, அன்னைக்கு மோசே சொன்னா இவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணுமா, கிறுக்கி போடும். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டான். இன்னைக்கு நீங்க பிரச்சனையில, போராட்டத்துல, நிந்தையில, அவமானத்துல, தோல்வியில, சஞ்சலத்துல நீங்க என்ன மாதிரி அறிக்கை பண்றீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவ சொல்றா, யாரு சொல்றானா, அந்த யோபனுடைய மனைவி சொல்றா, நீ வாயிலிருந்து என்ன பண்ணு, தேவனை தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை வீடு. பாருங்க போ. ஏன்னா நீ சும்மா சாதாரணமா செத்தா கூட பரலோகத்து போயிருவ. தூஷித்தினா, நீ ஆண்டவர் மறுதளிச்சினா பிசாசு உன்னை என்ன பண்ணுவான், நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். நீ அப்படிப்பட்ட மரணத்தை தான் நீ அனுபவிக்கணும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்க நானும் எந்த சூழ்நிலையிலும் வாயின் வார்த்தையில ஜாக்கிரதையா நாம சொல்ல வேண்டும், நம்ம பிரகடனப்படுத்த வேண்டும், நம்ம அதை அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தையில கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பெரிய பதில் உண்டு, அதுக்கு ஒரு பெரிய தீர்வு உண்டு. பாருங்க போ, அந்த வசனம், அந்த அதிகாரம் முடியும் எப்படின்னா, இது எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணா, தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அப்ப பேசுறது பாவமா, அறிக்கை. அப்ப பாருங்க, அப்ப நெகட்டிவா நீங்க அறிக்கை பண்றது அங்க பிசாசு கேட்கிறான், அது பாவமாய் முடியும். இன்னைக்கு விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். இரண்டாவது மாதத்தில் நுழைந்திருக்கிற நீங்கள் நானும் சபையும் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். எனக்காக ஆண்டவர் ஒன்றை செய்ய இருக்கிறார். ஒரு கோணலாளவிலை சபை பண்ணுகிறவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், அந்தகாரங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், பொல்லாப்பை ஆண்டவர் எனக்காய் மாற்றுகிறவர், அவர் எனக்கு முன்னே போய் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். அப்ப விசுவாச அறிக்கை பண்ணணும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ அவர் உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ராகா விசுவாச அறிக்கை பண்ணணும். இந்த தேசத்தை, நான் வாழ்ற தேசத்தை உங்க கையில அவர் ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று நான் தீகள் பிடித்திருக்கிறது. உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, சோர்ந்து போனார்கள். அப்புறம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். பாருங்க, போ அற்புத அடையாளங்களை நினைவு கூறுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத அடையாளங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அதுக்கு
முந்தைய நாட்களில் ஆண்டவர் செய்தவைகளை நினைத்து நீங்க நன்றியுள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் செய்ய வேண்டியதை உங்க கண்களுக்கு முன்பதாய் ஆச்சரியமாய் செய்வார். கடந்த நாட்களில் அவர் மிகப்பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்தார். அதை செய்த தேவன் இதையும் செய்ய வல்லவர். கடந்த நாட்களில் நீங்க நினைத்து பார்க்காத நன்மைகளை உங்களுக்கு கொடுத்த தேவன் இந்த நாட்களில் நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். உங்களை ஸ்திரப்படுத்ததான் ஆண்டவர் இருக்கிறார். உங்களை நிலைநாட்டுவதற்கு தான் அவருடைய பிரியம். உங்களை வாழ வைக்கிறதா அவருடைய எதிர்பார்ப்பு. உங்களை அழிக்கணும், உங்களை நிர்மூலமாக்கணும்ங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர். உங்களை ஒரு நாளும் அந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் பாதியில அவர் 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 எடுக்கிற தெய்வம் அல்ல, முடிவு வரை என்று நிலைநிறுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அப்போ அற்புத அடையாளங்களை நினைவு கூற வேண்டும். இவன் அதுதான் சொல்லலாம் பாருங்க, யோர்தான் வெட்டாந்தரையாய் மாறினது அதை எங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் உங்க தெய்வம். அது மாத்திரம் இல்ல, அந்த ராஜாக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறார். வலுவான ராஜாக்கள், அதிகாரமுள்ள ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி நீங்க இவ்வளோ ஈஸியா நீங்க ஜெயிச்சீங்க? அவங்களையே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க ராஜாவை ஈஸியா என்ன பண்ண முடியும்? யார் சொல்றா? அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மோசமான வேலையை செய்கிற, தாழ்த்தப்பட்ட, ஏளனப்படுத்தப்பட்ட, அவமதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ சொல்றா, உங்க கடவுள், உங்க தெய்வம் எங்க தேசத்தில் இருக்கிற அரசனை வீழ்த்த முடியும், நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஆமே. ஓ, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஆக்கினிகளோ, உலகத்தில் இருக்கிற பொல்லாப்போ பெருசல்ல, அதை காட்டிலும் பெரிய தேவனை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ஆமே. பாருங்க, அப்போ அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வர்ற வரைக்கும் 39 நாளும் இவங்க பார்த்து அங்க பிரமிக்கிறாங்க, வியக்கிறாங்க, அவமானப்படுறாங்க. எவ்வளவு பெரிய மண்டை, எவ்வளவு பெரிய காலு, எவ்வளவு பெரிய இடுப்பு, எவ்வளவு பெரிய பாதம், எவ்வளவு பெரிய கண்ணு, எவ்வளவு பெரிய காது, இப்படி ஒவ்வொன்றா அவயங்களை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறான், எடுத்துரைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவர் இஸ்ரவேலின் தேவனாகிய, ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்ல. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம குழம்பி போயிடுறோம். சூழ்நிலையில பார்த்து நம்ம குழம்பி போயிடுறோம். அதே போல சில நேரங்களில் ரொம்ப மனம் தளர்ச்சி அடை போதுன்னா டாக்டர் சொல்ற வார்த்தையை குறித்து என்ன பண்றோம், நம்ம மனம் கலங்கி போயிடும். மனுஷன் சொல்ற வார்த்தை குறித்து நம்ம வேதனைப்பட்டு போகிறோம். மனுஷன் சொல்ற அந்த காரியத்தை குறித்து நம்ம துக்கப்படுகிறோம். ஐயோ, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி வேதனைப்படுத்திட்டாங்களே, அதை நம்ம பெருசா நம்ம காட்டுகிறோம். ஆனா உங்களுக்குள் இருக்கிற பெரிய தேவனை என்ன பண்ணிடுறோம்? பல நேரங்களில் நம்ம அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நாம பல நேரங்களில் இந்த வார்த்தையை நம்ம மறந்து போயிடும். அவர் உண்மையுள்ளவர், என்னை ஸ்திரப்படுத்துவார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை வாழ வைப்பார். இன்னைக்கு பல நேரங்களில் அத சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இல்லாமைகளையும் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரமிப்படைந்து நம்மளை நாமே மட்டப்படுத்தி, நம்மளை நாமே குற்றப்படுத்தி நம்ம அப்படியே ஒளிஞ்சு கொள்றோம். இந்த 39 நாள் இந்த இஸ்ரவேலின் ராணுவம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சவுல் எங்கன்னா, சவுல் போய் என்ன பண்றான், எது கடையில் போய் படுத்து கிடக்குறான், ஒரு மாதுளம்பழ செடி கடையில் போய் என்ன பண்றான், படுத்து கிடக்குறான். அப்பப்போ பசி வந்தா மாதுளம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கவலையே இல்லை. அங்க ஒரு மனுஷன் நின்று நம்ம கொக்கரிச்சிட்டு இருக்கிறான், அது நமக்கு அவமானமா இல்லையா? 39 நாளும் ஏளனப்படுத்துறான், அது கஷ்டமா இல்லையா? நாம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? யுத்தத்தில் வல்லவன் இவன் சிறப்பானதை செய்வான் அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டவருடைய அழைப்பை, ஒரு அபிஷேகத்தை உன்னை நம்பி ஒரு தேசத்தை கொடுத்து நீ நடத்துப்பா அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், விருத்த சேதனம் இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன், யெகோவா தேவனை பற்றி அறியாதவன் வந்து வார்த்தையில சொல்றதை பார்த்து ஒரு ராணுவமே முடங்கி போய் ராஜாவை சூறைச்சு அந்த மாதுளம்பழ செடிகளில் போய் படுத்து கிடக்குறானா, அப்புறம் எப்படி சேனை ஜெயம் கொள்ளும்? இன்றைக்கும் நம்ம சொல்றோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் மாறாதது, வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்கிற விசுவாசி இன்னைக்கு உலகத்துல போனோன்னே, சொசைட்டியில போனோன்னே பிரச்சனையை பார்த்தோன்னா எங்க போய் உட்காந்துடுறோம்? போய் அப்படியே மறைஞ்சுக்கோண்டா, ஐயோ இதெல்லாம் நான்ப்பா, என்னால் முடியாதுப்பா,
சில நேரம் கெச்சமனே தோட்டத்தில் போய் இயேசுநாதர் ஜெபித்தது போல இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால், ரைட். ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்துவார். விசுவாசத்துல அறிக்கை பண்ணணும். ரெண்டாவது, கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போகிறார், அவர் செய்ய ஆரம்பித்துட்டார் என்று நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அதை நினைவு கூறுங்க. அப்போ சீசர்ல படவுல அனுப்புறாரு. படவுல அனுப்பும் பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அற்புதத்தினுடைய அடையாளங்க கூடயே இருக்குது. எங்க 5000 பேருக்கு போஷிச்சு மீதி என்ன பண்றாங்களா, என்ன பண்றாங்க, 12 கூட, 12 சீசர்களுக்கும் ஒவ்வொரு கூடையும் கொடுத்து என்ன பண்றாரு, அந்த படகுல வச்சு கொண்டு போப்பா, அக்கறைக்கு போங்கன்னு அவர் தான் துரிதப்படுத்துறாரு. இப்போ கடல் முழுசும் எகெயின்ஸ்டா மாறிடுச்சு. ஊர் முழுசும் எகெயின்ஸ்டா மாறுது போல, நம்முடைய சரீரம் முழுவதும் நமக்கு ஆப்போசிட்டா மாறுகிறது போல, நம்முடைய வாழ்க்கை முழுசும் எதிர்ப்பாய் வருகிறது போல. இப்போ எதிர்ப்பாய் வந்து நிக்குது, படகு மூழ்க போகிற நேரம். ஆனா அற்புதத்தினுடைய அடையாளம் அங்க என்ன இருக்கு? எத்தனை மீன்? 2 5 2. அப்புறம் 5 அப்போ 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு எத்தனை ஆயிரம்? ஆமா, சகோதரிமார்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் பருப்பு வச்சு 10 பேர்த்துக்கு எப்படி சாம்பார் செய்யறது. திடுதுப்புன்னு ஐயாமார் கூட்டு வந்துடுவாங்க. வீட்டில் என்ன இருக்குது? 1/4 கிலோ பீன்ஸு, ஒரு 100 கிராம் தக்காளி, ஒரு என்னது உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பருப்பு, இதை வச்சு 10 பேர்த்துக்கு எப்படியா போஷிக்கிறது, 10 பேர்த்துக்கு எப்படியா சாப்பாடு சாம்பார் ஊத்துறது அப்படின்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க, மேலே தான் உட்காந்துருக்குறாங்க. 5 அப்பம், 2 மீன், கொஞ்சம் இப்படி மூக்குக்கு நேரம் கொண்டு போனா கூட என்ன பண்ணும், அவன் இழுத்தே பாதி பீஸ் என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுவான். இப்ப எத்தனை பேர்த்துக்கு இப்படியா போஷிக்கிறது? ஆனா நீங்க நானும் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதங்களை செய்ய வல்லவர். நினைத்து பார்க்காத காரியத்தை செய்கிற தேவன் தான் நீங்க நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமே. சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிற தெய்வன் தான் நீங்க நானும் ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் முடிய பண்ணுகிற தெய்வன் தான் நீங்க நானும் ஆராதிக்கிறோம். பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியத்தை தான் செய்கிற தேவன் தான் நீங்க நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப அந்த அற்புதம் கூட இருக்குது. அன்றைக்கு செய்த தெய்வம் இன்றைக்கும் செய்ய வல்லவர். அன்றைக்கு ரட்சித்த தெய்வம் இன்றைக்கும் ரட்சிக்க வல்லவர். அந்த கூட இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா அந்த அற்புதத்தை செய்த, கரையில செய்த அற்புதம் இப்போ கடல்ல நாங்க இருக்கிறோம், இப்போவும் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஒருத்தர் சொல்லி இருந்தாலும் அந்த கடல் அமைதலா இருக்கும், காற்று அமைதலா இருக்கும். ஆனா அதை விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஒரு படவுல அனுப்பிட்டு இருக்கிறாரு. அதுல பலவிதமான பொல்லாப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் உண்மை உள்ளவர், என்னை ஸ்திரப்படுத்துவார். நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இதை என்னை விட்டு நீங்குவதாக, விலகுவதாக நீங்க சொல்லி நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். கேள்விப்பட்ட போது எங்க இருதயம் என்ன பண்ணுச்சா, கரைந்து போனது. எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் தேவனானவர், தேவன் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். அவர் 1000ல் 1 அல்ல, அவர் எல்லாவற்றிலும் சிறந்த தேவனை தான் நீங்க நான் ஆராதிக்கிறோம். ஆமே. சர்வ சாதாரண தேவனை ஆராதிக்கல, அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், வானத்திலோ உமக்கொப்பானவர் யார், வானத்திலோ கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர், வானத்திலோ பூமியிலோ உமக்கு
ஒப்பானவர். ஆமே. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்துல இல்ல, எல்லாவற்றிலும் சகல அதிகாரங்களை படைத்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆமே. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்குள்ள வரணும். நிச்சயமாகவே நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அவன் அப்படிதான் சொன்னான், உங்கள் தேவனாய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் பெரிய தேவனானவர். ஆமே. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் படைத்தவர்கள் நீங்கள் நானும். இந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் ஜனமும் என்னதான்? ஆமா, சர்வசாதாரண ஏதோ அப்படியே போற போக்குல கடந்த நாட்களில் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா, அந்த கும்பகோணத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் போகிற வழியில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், நாகப்பட்டினத்துக்கு 8 கிலோமீட்டரா அப்படின்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை என்ன பண்ணா, நல்லா வலிச்சு மஞ்சள் பூசி அதில் மாலை போட்டு அதில் விளக்கேற்றி உட்காந்து கும்பிட்டுருக்காங்களாம். இதில் வழிபோக்கனா பைக்கில் போனவொன்னே நிறுத்தி என்ன அட பாருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து மக்களுடைய மூட நம்பிக்கை எப்படி இருக்குது, மைல்கல்ல சாமியாக்கி என்ன பண்ணுறாங்களாம். அப்படி சர்வசாதாரண தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. ஆமே. அவ்வளோ அதிகாரங்களை படைத்திருக்கிறார் அவர். அவருடைய சத்தம் என்ன பண்ணுமா, காதேஸ் வனாந்தரத்தை என்ன பண்ணுமா, அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண் மான்களை என்ன பண்ணுமா, ஈன செய்யும். பாருங்க, அப்போ பெண் மான் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தா அது சாதாரணமான ஒரு மானா இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய சத்தம் துணிக்கும் பொழுது அதுக்குள்ள அந்த சத்தம் போய் உள்ள கரு உண்டாகி உள்ள ஒரு குட்டியே உருவாகுமா. அந்த அளவுக்கு சக்தி உள்ள தெய்வம், அந்த அளவுக்கு வல்லமையுள்ள தெய்வனை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். பல சாட்சிகளை சொல்லிட்டு இருக்கிற நேரம் இல்லை. நம்முடைய உடம்பை உண்டாக்கினவர் அவர், அவயங்களை உண்டாக்கினவர் அவர், உறுப்புகளை உண்டாக்கினவர் அவர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண்மணி முஸ்லீமா இருந்துச்சு. அது முஸ்லீமா இருக்கிறப்போ போய் அந்த டாக்டர்கிட்ட பார்க்குறப்போ, உனக்கு யூட்ரஸ்ல பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த கர்ப்பப்பையை எடுத்து போகணும். அதுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சான். குழந்தை இல்லாமல் இருக்கிறப்போ இந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டேன், இனிமேல் வாய்ப்பே இல்லை, வாழ்நாளில் குழந்தையினுடைய அறிகுறியை நமக்கு இருக்காது, சந்ததியே இல்லாமல் போயிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சா, சரி வேற வழி இல்லை, நம்ம உயிர் பிழைக்கணும்னா இதை எடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு ரட்சிப்படைஞ்சு சபையில வந்து உட்கார்ந்து இப்படி வசனத்தை பாஸ்டர் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த வசனத்தை கேட்குதான். அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு மேட்ட அற்புத அடையாளங்களை செய்வார். நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு ஒரு வல்லமை உண்டாயினா, தேவனுடைய வார்த்தை உண்டாச்சுன்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கும். இல்லாத உறுப்புகள் உருவாகும், நடக்காத காரியங்கள் நடக்கும். அப்படிங்கும் பொழுது அந்த அம்மா ஏதோ சரி சொல்றாரு அப்படின்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்கு, அந்த கர்ப்பப்பை இருந்த இடத்துல கை வச்சு, இயேசுவே நீங்க எல்லாம் இப்படி செய்வீராமா, இல்லாத உறுப்புகளை உருவாக்குறாமா, அப்படி எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் ஏதோ தெரியாம இந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டேன், ஏன் உயிர் தப்பிப்பதற்காக இதை எடுத்துட்டேன், நீங்க உண்மையுள்ள ஆண்டவராக இருந்தா, வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தா, அதிகாரமுள்ள ஆண்டவராக இருந்தா எனக்கு கர்ப்பப்பையை நீங்க கொடுக்க அப்படின்னு சொல்லி அது ஜெபம் பண்ணிட்டு போயிடுச்சா. 3 மாசம் கழிச்சு பார்த்தா அதுக்கு வாந்தி, தலை சுத்தலாம் வந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட போகும் பொழுது இது சொன்ன காரியத்தில் பார்த்தா ஏதோ மாசமா இருக்கிறது போல அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா உள்ள கர்ப்பப்பை வந்திருக்கிறது, உள்ள சிசு உண்டாயிருக்கிறது. இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். அது பேர் கூட ஒரு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் அது ஒரு முஸ்லீம் பேர் போட்டு அதில் வந்திருக்கும், புதிதாக ஒரு கர்ப்பப்பை. அந்த டாக்டர் இப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க, பயங்கரமா ஆச்சரியப்பட, ஏன் கையால தான் வெட்டி எடுத்த அந்த உறுப்பை எப்படி ஒரு புதுசா ஒரு கர்ப்பப்பை உண்டாகும், அதுக்குள்ள எப்படி ஒரு சிசு உண்டாகும், ஆச்சரியமா இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சான், நான் இந்த கர்ப்பப்பை வெட்டுறப்போ இயேசுவை அறியாம இருந்தேன், ஆனா இந்த கர்ப்பம் உண்டானப்போ இயேசுவை அறிந்திருக்கிறேன், என் இயேசுவால இந்த நன்மை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவ பாருங்க, அப்போ சாத்தியமே இல்லாதத ஒன்றை உருவாக்க முடியும்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கண்ணார பார்க்கிறத அவர் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. இவ தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவள் நம்பினான். இந்த காரியம் அவரால் தான் நடக்கும், அவரால் தான் மாற்ற முடியும். கடைசியா அவ என்ன பண்ணா, அர்ப்பணித்து அவ வேண்டுகிறா, அர்ப்பணித்து வேண்டுதல் பண்ணுகிறா, அவ ஜெபம் பண்றா, மன்றாடுகிறா. என்னன்னா, நீங்க இந்த தேசத்தை அழிக்கும் பொழுது என் குடும்பத்தை என்னையும் மீட்டுக் கொள்ளுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவள் வேண்டுதல் பண்ண, அர்ப்பணிக்கிற ஒரு உள்ளம், மன்றாடுகிற ஒரு இருதயம், தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார்.
உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. அதனால தான் நான் உங்களை விசாரிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க. அவர் விசாரிக்கிறார். அவர் உங்கள் மேலே அவர் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அவர் உங்களுடைய நலத்தின் மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். உங்களுடைய செல்வத்தின் மேலே நீங்கள் வாழ்வடையணும், நீங்கள் மேன்மை அடையணும், நீங்கள் விஸ்தாரமாகணும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் வளர்ச்சி அடையணும், நீங்கள் சுகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நம்மளை காட்டிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் உங்களை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற உங்களை ஸ்திரப்படுத்த அவர் எதிர்பார்த்து கொண்ட இந்த 2வது மாதம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவருடைய வேண்டுதல் நிறைவேறினது. 6ஆம் அதிகாரம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினாலே அவளையும் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிலைநாட்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். ஆமே. இதே பட்டணத்தில், இதே தேசத்தில், இதே கிராமத்தில், இதே நகரத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே. நீங்க வாழ்வடைந்திருப்பீர்கள், நீங்க சுகமாய் இருப்பீர்கள், நன்மையாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் உங்களை தலையாக்குவார், கீழாக்க உங்களை மேலாக்குவார். நீங்க குன்றி போக மாட்டீங்க, குறுகி போக மாட்டீங்க, ஒடுங்கி போக மாட்டீங்க, நீங்க நிர்மூலமாக போக மாட்டீர்கள். என்று சொன்னால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிதான நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை நிலைநாட்டி பரலோகத்தினுடைய நன்மைகளையும் பூலோகத்துடைய நன்மைகளையும் கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ராகாப் என்கிற ஒரு வேசி, ஆண்டவரே அவள் ஒரு ஆண்டவரே வேசித்தனமாய் இருந்தவள், ஆனா உம்மை குறித்து அவர் நம்பினார். ஆண்டவரே நீர் செய்த அற்புத அடையாளங்களை விசுவாசித்தார். ஆண்டவரே விசுவாச அறிக்கை பண்ணினார். ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி அவள் ஆண்டவரே பறைசாற்றினார். எல்லாம் தேவனால தான் முடியும், என் வாழ்க்கையை காப்பாற்ற அவரால் தான் முடியும், அவர் நினைத்தால் எனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் மாற்ற காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியுங்கிற விசுவாச அறிக்கை பண்ணி நம்பினபடினாலே அவர் வேண்டுதல் நிறைவேறினது. இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு கானானிய பெண், ஒரு எகிப்துல குடியிருந்த ஒரு பெண், அதே போல எரிகோவில் தேசத்திலே குடியிருந்த பெண், அவளை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்க நானும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உங்க அறிக்கையை கர்த்தர் பார்த்துட்டார். நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய நாட்களிலிருந்து என்ன தோன்றுகிறது, என்ன உரைக்கிறது, என்ன அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்கிறவரே தேவன் ஒருவரே உங்க காரியத்தை மாற்ற முடியும். தேவன் ஒருவரே ஒரு நன்மையை கொடுக்க முடியும். தேவன் ஒருவரே நீங்க ஆராய்ந்து பார்க்கிறாரு. நீங்க எண்ணி முடியாத அற்புத அடையாளங்களை செய்ய முடியும். சொல்லுங்க, என் வாழ்க்கை ஒரு மாறுதல் வரட்டும், என் வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கை ஒரு சுகம் வரட்டும், என் வாழ்க்கை ஒரு விடுதலை வரட்டும், என் வாழ்க்கை ஒரு ரட்சிப்பு வரட்டும். ஆண்டவரே ராகாப்புக்கே செய்திருந்தால், அந்த பெண்ணுக்கே செய்திருந்தால் எனக்கு நீங்க செய்ய வல்லவர், எனக்கு கொடுக்க வல்லவர், ஒரு அற்புதத்தை காண செய்கிறவர். உங்களுடைய எல்லா இக்கட்டுகளையும், உங்க நெருக்குதலையும், உங்க ஒடுக்குதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மாற்றுவாராக, விடுதலையை தருவாராக, ஒரு சுகத்தை தருவாராக, அற்புதத்தை தருவாராக, மன சஞ்சலத்தை மாற்றுவாராக, மன போராட்டத்தை மாற்றுவாராக, நிந்தையை மாற்றுவாராக, தோல்வியை மாற்றுவாராக. கர்த்தரே உண்மையுள்ள தேவன். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம். சோதனையில உண்மையுள்ளவர், அழைப்புல உண்மையுள்ளவர், உடன்படிக்கையில உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீர் எனக்காக தான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பிதாவினுடைய வலது பாசத்தில் அமர்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, என்னை நன்மையாய் காண பண்ணுகிற தெய்வமே,
போது கர்த்தாவே, சோதனை சகிக்க முடியல, போராட்டத்தை அனுபவத்தை சகிக்க முடியல, பலவீனத்தை தாங்க முடியல, போதும் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நிமிஷத்துல உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஏன்னு சொன்னால் அவர் உண்மையுள்ளவர், உங்களை சிறப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. என் எஸ் என்றாகிலோ கிரகிக்க முடியா காரியம் சிவி சர்வஞானியே. சதரபஹா கிரகிக்க முடியா காரியம் சிவி சர்வஞானியே. ஆமே. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புத அடையாளங்கள் செய்ய வல்லவர். ஆமே. இந்த எதிர்பார்ப்போடு கர்த்தர் உண்மையில் அவர் ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசேஷத்தை ஜெபம் நாம் செய்ய இருக்கிறோம். நம்ம மத்தியில் அருமையான சகோதரி பியூலா அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள்.